நம்ம புருவ மத்தியில வந்து 4 நரம்புகள் இருக்குது. அந்த 4 நரம்புகள் ஒன்றா சேரும்போது சில அமிர்த கலைய சுரக்குது. அந்த அமிர்த கலைய சுரக்கணும்னா, நம்ம கும்பகத்துல செய்கின்ற பிராணாயாமம் நம்ம மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலி சக்தி எழுச்சி பெறும்பொழுது, அந்த ஆதார கமலங்கள பயணம் செஞ்சு இந்த 4 நரம்புகள் ஒண்ணா சேரும்போது அந்த அமிர்தம் சுரக்குதுன்றார் அழுகினி சித்தர். சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வாத்து முத்து போல் அன்னமிட்டு முப்பொழுதும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனும். இது என்ன இப்ப நம்ம நார்மலா பாக்குறவங்களுக்கு சம்பா அரிசியில் ஏதோ சாப்பாடு செஞ்சு நெய் கலந்து சாப்பிட்டு இளப்பாற சொல்றாருன்னு தோணும். இப்போ நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வந்து படிக்கும்போது தான் அவர் என்ன சொல்றாரு, சம்பா அரிசியை சுவாசம்ன்றாரு, சமைச்சிருக்குன்றத பிராணாயமன்றாரு. இந்த பிராணாயமத்தால் நம்மளுக்கு மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற அந்த குண்டலி சக்தி ஒரு ஒரு ஆதார கமலம் பயணம் பண்ணி புருவ மத்தியில் 4 நரம்புகள் பிரிஞ்சிருக்கு. அதை ஒன்னா சேரும்போது ஒரு அமிர்தகலை சுரக்கும். அது சுரக்கும் போது மனிதனை இளமையா வச்சிருக்கோம். அதை தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணமா தின்று களைப்பாறணும். இது பாருங்க, இது வந்து நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள வந்தாதான் நமக்கு விளங்கும். நம்ம ஆமா, ஆமா. மேலோட்டமா பார்க்க முடியாது. இந்த புரியுது. இந்த அழுகினி சித்தர் பயிற்சி பண்ணி அவர் அடைஞ்ச அனுபவத்தை அதே பிராணாயாமத்தை நாம பண்றோன்றது எவ்வளவு அற்புதமான விஷயம். மார்கழி ஐயையோ! மாசம் ஆரம்பிச்சு கும்பகத்துல ஆரம்பிச்சு புரட்டாசி வரைக்கும் நம்ம ஒரு நாள் பிராணாயாமம் நம்ம பண்ணோம். 1008 பிராணாயாமம் நம்ம பண்ணோம். அப்போ இது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை இயங்கணும் போது குருதேவர் கொடுத்த இந்த கல்விக்கும் இந்த ஞானத்துக்கும் திருமூலர் சொல்ற மாதிரி தான். அது யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவர் அகலம் நீளமும், பேரறியாத ஆமா. பெரும் பொருள் அதன் வேறறியாமல் விளம்புகின்றேன். வேற ஒண்ணுமே பண்ணிட முடியாது. அதாவது இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், இதுதான் நடக்கும்னுலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோபலத்தை ஒரு கலை கொடுக்குதுன்னா அதுதான் உண்மையான கலையா இருக்கும். அதுதான் என்னை ஆமா. பொறுத்த வரைக்கும் நாம் செய்கின்ற யோகாசனில் மூச்சு பயிற்சி அன்னைக்கு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைய தினத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது அன்றைய தினத்தை ஜெயிச்சிட்டோன்ற வார்த்தையை நம்ம வெறும் வாய்மொழியா இல்லாம அதை செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் அந்த மனோபலம் அப்படி இருக்கும். என்ன நடந்தா இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மனோபலம் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஆண்களோ பெண்களுக்கோ அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மனோபலத்தை கொடுப்பது தான் யோகம். நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் இதை கத்துக்கிறோமோ, எவ்வளவு இந்த கலை நம்ம கிட்ட வந்துருதோ நம்ம பாதுகாக்கப்பட்டவராகட்டும். பதஞ்சலி சொல்லுவாரு, தினந்தோறும் பழகக்கூடிய யோக நெறிகளால் இஷ்ட தேவதைகள் தரிசனம் கிடைக்குதுன்றது. அதெல்லாம் அவங்க சாதாரணமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடல. என்னமா அந்த கலையை அவங்க ஆழ்ந்து ஆழ்ந்து பழகி தினந்தோறும் பழகக்கூடிய யோக நெறிகளால் இஷ்ட தேவதைகள் தரிசனம் கிட்டதுன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்போ ஆமா. அது என்ன இஷ்ட தேவதைகள்னா மனோபலம் தான், மனோசக்தி தான். மனிதனுக்கு அந்த மனோபலமும் மனோசக்தி வந்துட்டுன்னா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. ரகசியங்கள் இருக்கு உடம்புல. 10 வித வாயுக்கள் இருக்குன்றாங்க. 10 வித நாடிகள். இதெல்லாம் யாருக்கு தெரியும் ஐயா? அப்போ நம்ம வந்துட்டு செய்யும்பொழுது, ஓ! இவ்வளவு நாடிகள் இருக்கா? இவ்வளவு நாடிகள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு குருதேவர் சுட்டிக்காட்டுறாரு. இடை, பிங்கலை, காந்தாரி, அஸ்தி, ஜீவன், பூசா, உசாஸ்வினி, அலம்புசம், ககுவா, சங்கினி, சித்தரணி, வஞ்சரணி, தந்திரணி, அபூர்வணி 14 நரம்புகள் இருக்கு. அப்போ இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பயிற்சிய பண்ணும் பொழுது, அது அதோட வந்துட்டு, ஓ! இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு செயல்பாடு ஏற்படுது. உடம்புல இந்த உறுப்புகள் இருக்குது. அது மாரி உணவின் தத்துவங்கள் இப்படி இருக்கு. 6 ஆதார கமலங்கள் இருக்குதுன்றாங்க. இது வந்துட்டு இந்த வகுப்புக்கு வர்றது வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆங்கைங்கிற ஒரு ஆதார கமலங்கள். ஆனா இதெல்லாம் வந்துட்டு பாழ்பட்டு கிடக்குது. இத வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முன்னேற்றம்னா யோகம் தேவைப்படுது. 6 இப்ப இந்த மனையிலும் 6 ஆதார கமலங்கள்ன்ற போது ஆதார கமலங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கூட ஆமா. தெரிஞ்சிருக்கும். ஆதார கமல் பேர் தெரிஞ்சுனது. ஆனா அந்த ஆதார கமலங்கள் என்ன? தூக்கங்கள். நம்ம கால்ல பெருவிரல்ல இருந்து ஒரு இடைகளை நரம்பும் இன்னொரு கால்ல இருந்து பிங்கல் என்ற 2 நரம்பும் இடுப்புல வந்து ஒண்ணா சேர்றது தான் ஆதார கமலம்ன்ற நுட்பம் அதான். தான் நமக்கு நிறைய பேர் தெரியாது. புரியுது, புரியுது. ஆதார கமலம் சொல்லுமே தவிர நம்ம உடம்புல 72,000 நரம்புகள் இருந்தாலும் முக்கியமா இயங்கக்கூடிய 3 நரம்பு. இந்த 3 நரம்பு தான் ஒட்டுமொத்த நரம்பு இயக்கத்தை செயல்படுத்துது. அந்த 3 நரம்புகளுக்கு துரியப்படுத்துற ஆசனங்கள் தான் நம்ம பண்றோம். அப்போ அந்த ஆமா. இடையும் பிங்கலையும் சூஷ்மனாவும் ஒண்ணா சேர்ற இடம், சுழிமுனை சேர்ற இடம் தான் ஆதார கமல். நம்ம உண்மதான். ஒரு ஆசனங்களும் அந்த ஆதார கமலங்களோட தொடர்புபட்டு அது இயங்கு. ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆம், குருதேவரிடம் வந்து ஞானோபதேசம் பெற்றபோது அந்த பாடத்திட்டத்தை முடிக்கும் பொழுது அவரிடம் திரு ராஜேஷ் எனும் நான் யோக நெறிகளை பழகி அஹ், தூய வாழ்வு வாழ்ந்து யோக சங்கதிகளை வளர்ப்பேன் என்ற உறுதிமொழி, இந்த உறுதிமொழியை வந்து கொடுத்துட்டு தான் இந்த ஞானோபதேசத்தை வாங்கணும். அந்த வகையில 2023 ஆகஸ்ட் 20ஆம் தேதி குருதேவர்கிட்ட என்ன ஞான பாடம் படிச்சோமோ, அந்த அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம், இந்த 2 ஆண்டு கால பாடத்திட்டத்தை ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2023 ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த முதுநிலை யோகம் பாடம் முடியும் தருவாயில இந்த முதுநிலை யோகத்துல படிச்சுன்னு இருக்கிற மணிகண்டன், முதுநிலை யோகி திரு மணிகண்டன் அவருடன் ஒரு நேர்காணல் வச்சுக்கலாம், ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்மளோட வந்து மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார்.
ஸ்ரீ குருவே நம. மணிகண்டன் வணக்கம். ஸ்ரீ குருவே நம. வணக்கம். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. இதுல உங்களுக்கு வந்து ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையம், ராஜயோக போதனா சேவாசிரமத்துல இந்திய தத்துவ ஞானம் மற்றும் யோக நெறிகள்ல அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் பாடத்திட்டம் முடிக்க போறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே ஸ்ரீ குருவே நம. நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு இந்த யோகத்துறைக்கு இந்த யோகத்தை கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது அத அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க மணிகண்டன். ஸ்ரீ குருவே. ஸ்ரீ குருவே நம. நிச்சயமா ஐயா. முதல்ல இந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி ஐயா. ஏன்னா யோகத்தை பத்தியும் குருதேவரை பத்தியும் பேசுறதே வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த கலந்துரையாடல வந்துட்டு என்னை சேர்த்துக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி ஐயா. ஸ்ரீ குருவே நம. என்னுடைய பேர் மணிகண்டன். நான் சென்னையில இருக்கேன். ஆக்சுவலா ஐயா, இந்த மனுஷங்கள் வந்துட்டு உடல் நலம், மனநலம் இது 2த்தையும் வந்துட்டு பாதிக்கப்படும் தான் ஆன்மீகம், யோகம் அப்படிங்கிற எண்ணமே வர ஆரம்பிக்குது. அந்த வகையில வந்துட்டு உடல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், இன்றைய காலத்துல வந்துட்டு எல்லாருக்குமே இளைஞர்கள் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முதுகு வலியிலேருந்து ஆரம்பிச்சு, சின்ன வயசுலயே வந்துட்டு பிபி, தைராய்டு இது போல பல பிரச்சனைகள், கண் பார்வை பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அத தாண்டி மனப்பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாகவே இப்ப வந்துட்டு நம்ம ஒரு நல்ல வேலையில இருந்தாலும், நல்ல வீடு, நல்ல மனைவி, மக்கள், நல்ல ஒரு ஒரு வசதியான ஒரு நிலையில இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு அடுத்தது என்னங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு லட்சியத்த வச்சுக்கிட்டு நோக்கி அங்க போறாங்க. ஆனா, அந்த இடத்துக்கு போன உடனேயும் மனதுக்கு ஒரு நிம்மதி இல்ல. எதையோ ஒரு இழந்ததா மாரி. இன்னும் நம்ம அடையறதுக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாரி. அதே வகையில தான் நானும் வந்துட்டு இந்த யோக பாதைக்கு வந்தேன். உடல் நலத்த வேண்டியும், மனநலத்த வேண்டியும் தான் வந்தேன். அந்த வகையில வந்துட்டு ஒரு 3 ஆண்டு காலமா உங்ககிட்ட வந்துட்டு ஆசனங்கள் பயின்று, அடுத்து பிராணாயாமம் 2 வருஷம் வந்துட்டு முழுமையா பிராணாயாமத்த முடிச்சு, அறிநிலை யோகம், இளநிலை யோகம் என்று வந்து முதுநிலை யோக வகுப்புக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாடங்கள கத்துக்கிட்டு இப்ப உங்க கூட பயணிச்சுட்டு இருக்கிறேன் ஐயா. ஸ்ரீ குருவே நம. அது இப்ப முதுநிலை யோகத்தை முடிக்க போறோம். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20, 2023 ஆரம்பிச்சு இப்ப முடிய போகுது. அது முடியும் தருவாயில இருக்குது. அப்படி முடியும் தருவாயில இருக்கும் பொழுது, இது என்னிடம் சில நண்பர்கள் கேட்பாங்க. நான் யோகா பயிற்சி சொல்லி தரேன்றது அவங்களுக்கு தெரியும். தெரியும் பொழுது இந்த மாரி ஒரு கோர்ஸ் ஒண்ணு நடக்குது அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, குருதேவரிடம் நான் இத படிச்சேன் அப்படின்னும் பொழுது, சரிப்பா யோகான்றது ஒரு யோக பயிற்சி. உடலுக்கான ஒரு பயிற்சிய செய்றோம். அத தாண்டி மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். சரி இத நீங்க சொல்லிக் குடுத்துட்டா நான் பழகப் போறேன். இதுல 2 வருஷம் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுல என்ன அவ்ளோ விஷயங்கள் என்ன இருக்குது? அப்படின்ற ஒரு கேள்வி என்னிடம் கேட்கறாங்க. இப்ப நான் அவங்களுக்கு ஒரு விதமான அதுக்கு ஒரு பதில சொல்றேன். இப்ப இந்த கேள்வி உங்களிடம் கேட்கும்பொழுது நீங்க என்ன பதில் சொல்வீங்க மணிகண்டன்? ஆ இது வந்து குருதேவரால் வந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்திட்டம் ஐயா. இதுக்கு வந்து 2 வருஷங்கிறது தேவையான ஒரு கால நேரம் தான் அது. ஏன்னா இது வந்துட்டு உடல வந்துட்டு வளப்படுத்தி, அடுத்து உயிருக்கு உண்டான பயிற்சி, மனதிற்கு அடுத்து வந்துட்டு ஆத்மா. இந்த மாரி உடல், உயிர், மனம், ஆத்மா இந்த மாரி 4 வகையால ஆக்கப்பட்ட மனுஷன வந்துட்டு முன்னேத்தணும்னா, இது வந்து சீக்கிரத்தில முடியக்கூடிய பயிற்சி இல்ல. இது ஒரு கட்டுக்கோப்பான முறையான பயிற்சி. குருதேவர் குடுத்திருக்கிற பயிற்சி வந்து இந்த உலகத்தின் தோற்றத்திலிருந்து ஆரம்பிச்சு, உலகம் தோன்றியது எப்படி? உயிர்கள் தோன்றியது எப்படி? மனிதன் என்பவன் யார்? மனிதன் எதனால் ஆக்கப்பட்டவன்? அவன் வந்து இந்த பூலோகத்திலேயே இருந்துகிட்டு, இங்க இந்த இல்லற வாழ்க்கைய மேற்கொண்டுகிட்டே, எப்படி வந்துட்டு அந்த ஒரு நிலையை எய்த முடியும்? எப்படி அந்த நிலைக்கு அடைய முடியும்? ஒரு முக்திங்கிற நிலைக்கு அடைய முடியுன்ற ஒரு பாடத்திட்டத்த குடுத்திருக்கிறாரு. இதுக்கு வந்து நெறைய சித்தர் இலக்கியங்களுக்கு விளக்கம் எழுதி, சித்தர்கள் என்ன சொல்றாங்க? இந்த யோக நெறின்னு சொல்லி, எங்கிருந்து இந்த சமயங்கள் தோன்றுச்சு? இந்த மதங்கள் தோன்றுச்சு? வேதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வேதங்கள், வேதாந்தங்கள், உபநிஷதங்கள், சமயங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது? அப்படின்ற ஒவ்வொரு பாடமா சொல்லி, அடுத்து வந்து இந்த மனிதன் வந்துட்டு இப்ப நம்ம பார்த்த மாரி உடல், உயிர், மனதால ஆக்கப்பட்டவன் சொல்றோம். அப்ப இந்த உடல முதல்ல வளப்படுத்தணும். அப்ப இந்த உடல வளப்படுத்துறதுக்கு எந்த வகையான பயிற்சி தேவைப்படுது? எத்தன விதையான ஆசனங்கள் குடுத்து, முதல்ல உடம்புல வந்துட்டு 72,000 நரம்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 72,000 நரம்புகள்ல 1000க்கு 1ன்னு வந்து ஒரு ஆசனம் சொல்லிட்டு 72 ஆசனங்கள், அதற்கு கிளை ஆசனங்கள், 234 ஆசனங்கள் எழுதி ஒரு ராஜயோக சம்பூர்வ யோகாசனங்கள்ன்ற ஒரு புத்தகத்த குடுத்து, அதுல ஒரு விளக்கங்கள குடுத்து, இந்த மாதிரி ஒற்றை புள்ளியிலிருந்து தொடங்கிய இந்த ஒரு பூமியோட தொடக்கம், அதே இறுதி புள்ளி அடைய வேண்டிய ஒரு மனுஷனுடைய இலக்கு. அந்த வரைக்கும் கொண்டு போறதுக்கு இந்த 2 வருஷ கால பயிற்சி தேவைதானங்க ஐயா. அதே மாரி குருதேவர் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோட பதிவ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குருதேவர் வந்து இந்த ஞானத்துறையில வந்து 60க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆமா. எதெல்லாம் வந்து விளக்கம் இல்லாம இருந்த சித்தர் நூல்கள் எல்லாத்துக்கும் சரியான ஒரு விளக்கத்த குடுத்து, அந்த 60 நூல்கள்ல
எல்லா சில நூல்களை வந்து ஒரு பாடத்திட்டமாக்கி அது அறிநிலை யோகத்தில் வந்து ஒரு 6 மாதம், இளநிலை யோகத்தில் ஒரு 6 மாதம், முதுநிலை ஒரு வருஷம், இந்த 2 வருஷம் கோர்ஸில் ஓவராலாக எல்லாமே ஒரு மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, இந்த 4க்கும் தேவையான ஒட்டுமொத்த இதையும் 2 வருஷத்தில் கொடுக்குறாரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பயிற்சி முறையை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்து பிராணாயாமம் எடுத்துக்கினீங்க. வந்து முதல் வருஷமே நீங்கள் ஆசனங்களை பழகி அந்த 6 வகையான மூச்சு பயிற்சியை நேரடியாக கற்றுக்கின்னு அடுத்து பிராணாயாமம் 2வது வருஷம் இப்போ முடிச்சிருக்கிறீங்க. இந்த புரட்டாசியில் முடிச்சிருக்கீங்க, 2 வருஷம் முடிச்சிருக்கிறீங்க. இந்த பிராணாயாம பயிற்சிகளை பற்றி உங்களோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துங்க. ஆமாங்கய்யா. அது வந்து பிராணாயாமம்ங்கிறது இந்த காலத்துல வந்து எடுத்த உடனேயே மூச்சு பயிற்சிய தான் பிராணாயாமம்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா பிராணாயாமம் என்பது அப்படி இல்ல. கர்ம பதிவுகளையே வந்துட்டு நீக்கக்கூடிய ஒரு பயிற்சியா வந்துட்டு நம்ம பிராணாயாமத்த வந்து குருதேவர் குடுக்குறாரு. ஆம் அதுக்கு மட்டும் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு 6 வகை வந்து மூச்சு பயிற்சிகள செஞ்சுட்டு தான் இந்த பிராணாயாமத்துக்குள்ளேயே வரும். அப்படிப்பட்ட பாடம் இது. மூச்சுக்கு 6 வகை பாடமடி, ஞான முதல்வன் கற்பித்த போதமடி, பேச்சுக்கு மேல் பிராணாயாமமடி, இந்த பேதைக்கு அவன் தந்த பிரேமையடி அப்படின்றாரு குருதேவர் ஞானகுருத்தி கும்மியில. அம்மா தடகை பிரட்டையார் பாடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 6 வகையான மூச்சு பயிற்சிகள செஞ்சு, இந்த நுரையீரல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த பிராணாயாமம்ன்றதுக்குள்ளேயே போறோம். நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, சோக சுத்தி, கண்ட சுத்தி, ஸ்பந்தன சுத்தி இந்த மாரி 6 வகையான மூச்சு பயிற்சிகள முடிச்சுட்டு, பிராணாயாமத்துக்குள்ள போறோம். அதுக்கப்புறமும் வந்து 12 வகையான பிராணாயாமங்கள் வருஷத்துக்கு வந்து 12 வகையான பிராணாயாமங்கள பார்க்குறோம். மாசத்துக்கு ஒண்ணா கும்பகத்திலருந்து ஆரம்பிச்சு, அப்படியே ஒரு ஒரு படியா போயிட்டு பூர்ண மாளிகை வரைக்கும். இத செய்ய செய்ய வந்துட்டு முதல்ல உடம்ப வளப்படுத்திட்டு தான் நம்ம வந்துட்டு இங்க பிராணாயாமத்துக்குள்ள நுழையிறோன்ற போது, உடல் வந்துட்டு தன்னுடைய ரத்த ஓட்டத்த உடம்பு ஃபுல்லா சீராக்கி, உடம்பு வந்துட்டு ஒரு நிலைக்கு வந்துருது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த மூச்சு பயிற்சி ஆகி முடிச்சுட்டு இந்த பிராணாயாமத்துக்குள்ள வரும் அப்படின்னும் பொழுது, அதோடைய இயல்பு உடம்புல அது ஏற்படுத்துற விளைவுகளே வந்துட்டு அபரிமிதமான ஒரு விளைவுகள ஏற்படுத்துது. ஒரு நன்மையான விளைவுகளா சொல்றேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த மூச்சு பயிற்சி செய்ய செய்ய அந்த சுவாசமானது நம்ம பொதுவாவே சொல்றோங்க இல்லையா? உடம்புல இருக்கிற அந்த பிராணன் வந்துட்டு ஒரு 20% வந்து மூளைக்கு தான் போகுது அப்படின்ட்டு. அப்ப அந்த பிராணன வந்துட்டு வசப்படுத்தி, அழகா வந்துட்டு நம்ப மூளையில அந்த பதிவுகளே மாத்தக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சி செய்ய செய்ய வந்துட்டு, மனநலன், உடல்நலன் எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத கண்கூடா பார்க்க முடியும். இது வந்துட்டு அனுபவபூர்வமான ஒரு உண்மதான் இது. அந்த அ பயிற்சி முறைகள செய்றவங்க, சில நேரங்கள்ல சொல்ற விஷயம் வந்து நான் கத்துக் கொடுக்கும்போது என்கிட்ட கத்துக்கிறவங்க வந்து கத்துப்பாங்க. ஆனா, அத என்னால கன்டின்யூ பண்ண முடியல. ரெகுலரா பண்ண முடியல. அதுக்கு நேரம் இல்ல. அத நான் வந்து ப்ரொசீஜரா பண்ண முடியல. ஒரு 4 நாள் பண்ணுவாங்க. அப்புறம் 1 மாசம் கேப் விட்டுருவாங்க. திருப்பியும் வருவாங்க. இப்ப நீங்க ஒரு 3 ஆண்டு காலம் இந்த பயிற்சி முறைய எடுத்து பழகி இருக்கிறீங்கன்னா, அ யோகம் எல்லா விஷயங்களுக்கும் தடைகள் வர்றது இயல்பு தான். அதுவும் யோகம் போன்ற உடல், உயிர், மனம், ஆன்மாவை மேம்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு தடைகள் வந்து நிச்சயமா வரும். பதஞ்சலி முனிவர் கூட பதஞ்சலி யோக சூத்திரத்துல 9 வகையான தடைகள் சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது, இந்த 3 ஆண்டு காலம் நீங்க வந்து இந்த பயிற்சி முறையும் பழகின்னு, இந்த பாடத்திட்டத்தையும் நீங்க வந்து ஒரு 1 வாரம் கூட நீங்க வந்து இதுவரைக்கும் அ வராம இருந்ததில்ல. அந்த 2 வருஷம் காலத்துல எல்லா வாரமும் கரெக்ட்டா அந்த பாடத்திட்டத்துக்கு வந்துருவீங்க. அதே மாரி பயிற்சி முறைகளையும் அந்த மூச்சு பயிற்சிக்கு அடுத்தது என்ன மூச்சு பயிற்சி, இந்த தேதிக்கு வந்து எடுத்துக்கணும்னா கரெக்ட்டா எடுத்துப்பீங்க. இப்படி அந்த பயிற்சி முறைய வைராக்கியமா பழகுறதுக்கான ஒரு ஒரு விஷயமும், அதுக்கு தடைகள் வரும்பொழுது அத எப்படி நீங்க வந்து எதிர்கொண்டு அத சரியா பழகிட்டு வந்தீங்க அப்படின்றத சொன்னா நல்லாருக்கும். தடைகள்ங்கிறது குருதேவர் சொல்ற மாரி அந்த 9 விதமான தடைகளையும் தாண்டி, இன்னும் பலவிதமான தடைகள் வரும் அப்படிங்கிறாரு. தடைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த யோகத்தினுடைய அந்த மகிமையும், அந்த பலனையும் நம்ம உணரும் பொழுது, கண்டிப்பா அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து நேரம் குடுக்க வேண்டியது வந்துருதுங்கய்யா. எப்படின்னா, இப்ப முதல்ல வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு வெளிய வேலைக்கு அப்படின்னு போனதே உணவின் நிமித்தமா தான் போனான். ஒரு உணவு தேடி, உணவுக்காக தான் வெளிய போனான். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா, சாப்பிடறதுக்கே நேரம் இல்ல எனக்கு அப்படின்னு நான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ எதன் பொருட்டு இந்த இதுவ ஆரம்பிச்சோன்றதே தாண்டி போயிட்டு மனிதனுடைய செயல்பாடு போயிடுது. அப்போ இதுக்கு நேரம் ஒதுக்குறதோ, இத நம்ம பயிற்சி பண்றதோ என்னன்றத பொறுத்ததுன்னா, இந்த இந்த யோகத்த விட தாண்டி நான் எதுக்கு வந்துட்டு நேரம் குடுத்துற போறேன்? இதோட மேன்மைய தெரியும் பொழுது, இத தாண்டி நான் எதுக்கு வந்துட்டு அத விட நேரம் குடுக்க போறேன், செலவு பண்ண போறேன்? அத தாண்டி நம்மளோட பயிற்சிகள் வந்துட்டு அதிக நேரம் கூட இல்லையா? ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டோம்னா, ஒரு எளிய ஆசனங்கள் பத்மாசனத்துல ஆரம்பிச்சு வஜ்ராசனம், அப்படியே வந்துட்டு சின்ன சின்ன ஆசனங்கள முடிச்சுட்டு பிருஷ்டாசனம், பிரயாசனம், சூரிய நமஸ்காரத்துல முடிச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஒரு நாடி சுத்தி செய்யும் பொழுதே வந்துட்டு முழு பலன கிடைக்கும் பொழுது. அப்போ இந்த ஒரு 1/2 மணி நேரம் கூட இந்த உடலுக்கு நம்ம ஒதுக்க முடியலன்னா வந்து, எந்த மேன்மையும் அடைய முடியாது. ஏன்னா இந்த உடல வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு, இங்க இந்த பிறவிய வந்துட்டு வடிவமைச்சுக்கிறதுக்கே இந்த உடம்பு தான் தேவைப்படுது. இந்த கலைய கத்துக்கிட்டு, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த பாதைக்கு முன்னேறும் பொழுது, இதுக்கு வந்துட்டு நம்ம நேரம் ஒதுக்கி தானே ஆகணும் ஐயா. இந்த கலை வந்துட்டு அதுக்கு நம்ம கரெக்ட்டா கொண்டு போயிடுதுங்க.
ஸ்ரீ குருவினம். நீங்க சொன்ன மாரி அதனுடைய பலன்கள முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் பட மாட்டோம். ஏன் நம்ம வந்து ஆமா. 1/2 மணி நேரம் செய்கின்ற அந்த பயிற்சி முறை, இது என்ன நமக்கு பயன்கள குடுக்குது? அப்படி அதுதான் நம்ம முக்கியமா இந்த 2 வருஷம் பாடத்திட்டத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம 2 வருஷம் குருதேவர் அந்த நூல்கள குடுத்திருக்கிறாருன்னா, ஒரு விஷயமும் அறிநிலை யோகத்துல உடம்பே உயிரேல ஆரம்பிக்கும் பொழுது, உடம்ப பத்தி அங்க ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு குடுக்குறாரு. ஸ்ட்ராங்கா உடம்ப பத்தி முதல்ல புரிஞ்சுக்கங்க. உடம்பு தான் அவசியம் அப்படின்றத தவஞானி திருமூலர் சொல்ற மாரி, "உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். திடம்பட மெய்ஞானம் சேரவ மாட்டான்ற" மாரி, உடம்பை பற்றிய அறிவ நமக்கு குடுக்குறாரு அறிநிலை யோகத்துல. உடம்பு எப்படி இயங்குது? அந்த இயக்கம் சீர்கெட்டு போச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை வருது? சீர்கெட்டு போன இயக்கத்துக்கு எந்த ஆசனங்கள் பண்ணா அது எப்படி சரியாகுன்ற அறிவு நமக்கு வந்து உடம்பே உயிரே நலம் தரும் நல்லாசனங்கள், ராஜயோக சம்பூர்ண யோகாசனங்கள். முதல் முழு யோக நூல். 234 ஆசனங்களும் எப்படி பண்ணணும்? யார் பண்ணணும்? அது பண்ணும்போது உடம்புல என்ன மாரியான இயக்கம் வரணும்? யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது? இது எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயிலா குடுத்துட்ட போது, என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து எனக்கு ஆசனங்கள் ஒரு சோர்வுன்றது எல்லாருக்கும் ஏற்படும் தானே! மனசோர்வுன்றது எல்லாருக்கும் தினந்தோறும் நம்ம வந்து அப்படியே உற்சாகமாலாம் மனிதர்கள் வாழ முடியாது. ஏன்னா, மனம் என்ற ஒரு விஷயத்தோட நம்ம இருக்கிறதால, திடீர்னு ஒரு நாள் சோர்வு வரும். இன்னைக்கு ஏன்பா யோகா பண்ணணும்? நாளைக்கு பண்ணிக்கலான்ற எண்ணம் வரும். அப்படி இருக்கும் பொழுது, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு பெரிய ஒரு ஊன்றுகோலா, ஒரு பாதுகாப்பா, யோகத்த தினந்தோறும் உற்சாகம் பண்றது குருதேவோட நூல்கள் தான். எடுத்து ஒரே ஒரு பக்கம் நான் தினந்தோறும் பழகக்கூடிய ஒரு ஆசனங்கள்ல, ஒரு ஆசனம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ இருதய ஆசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. நான் தினந்தோறும் பழகுறேன். அந்த ஆசனத்தோட பயன்கள் எடுத்து படிக்கும்பொழுது, இதயத்துக்குன்னே ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆசனம் இருக்குது. இதயத்துல இருக்கிற மின்சாரத்த துரியப்படுத்துறதுக்கு ஒரு ஆசனத்த நம்ம ஞானிகள் குடுத்திருக்கிறாங்க. அந்த மின்சாரம் அதான் அந்த பேஸ் மேக்கர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மின்சாரம் துரியப்பட்டுச்சுன்னா, இதயத்துக்கு இருக்கிற பயோ எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் போச்சுன்னா, இதயம் அன்னைக்கு ஃபுல்லா ரீசார்ஜ் ஆவறதுக்கான ஒரு ஆசனம் ஒரு 30 செகண்ட்ல நம்ம பண்றோம். எத்தன கோடி குடுத்தாலும் இத வாங்க முடியாதுன்ற குருதேவர் ஒரு வார்த்தைய போடுறாரு. அப்போ இப்பேற்பட்ட கலைய நம்ம எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? அப்போ நான் வந்து சோர்வு அடையும் போதெல்லாம் குருதேவரோட நூல்கள் தான் எனக்கு வந்து எப்பயுமே வந்து அது ஒரு உற்சாகத்த குடுத்து அது தினந்தோறும் பழகுறதுக்கு இருக்கு. அதான் இந்த ஆமா. 2 வருஷம் பாடத்திட்டத்துல வந்து நம்ம பார்த்துன்னு வரோம். ம். அது குருதேவரோட நூல்களும், அந்த நூல்கள வந்து நீங்க எல்லாமே எல்லா புக்ஸும் வாங்கிட்டீங்க. உங்க தினந்தோறும் படிச்சுன்னு வரீங்க. அப்போ எங்கேருந்து இந்த பாடத்திட்டம் ஆரம்பிக்குது? எங்கேருந்து வருதுன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா வந்துட்டு அதான் உலகம் வந்து தோன்றதுலருந்து ஆரம்பிச்சுருதுங்க ஐயா. குருதேவர் குடுத்துற பாடம் வந்து மனுஷனுக்கு வந்து இந்த சமயங்கள் தோன்றது, மதங்கள் தோன்றதோட அடிப்படை கேள்வியே என்னன்னா, ஒரு 3 கேள்விகளா வந்துட்டு ஆரம்பிக்குது. உலகம் தோன்றியது எப்படி? உயிர்கள் தோன்றியது எப்படி? மரணத்திற்கு அப்புறம் மனுஷன் என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான். குருதேவர் இந்த பாடத்த வந்துட்டு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாரி, எல்லா சித்தர்களுடைய பாட்டுகள வச்சு விளக்கம் குடுத்து ரொம்ப தெளிவான ஒரு பாடத்த குடுத்திருக்கிறாருங்க. உலகின் முதல் தோற்றம் நம்ப சிவவாக்கியர் சொல்றாரு இல்லைங்களா? அது மாரி "சுடர்வதாகி எழும்பி எங்கு தூபமான காலமே, இடர்வதாகி புவியும் விண்ணும் ஏகமாய் அமைந்த பின், படர்வதாகி நின்றதாகி பஞ்சபூதமாகியே அடர்வதாகி அண்டம் யாவும் நின்றது" அப்படிங்கிற மாரி, அந்த ஒற்றை புள்ளியில தான் இந்த உலகம் தோன்றுதுன்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, உலகின் வந்துட்டு முதல் உயிர் எப்படி தோன்றுச்சு? எந்த பஞ்சபூதங்கள் வினைப்பட்டு இந்த உயிர் தோன்றுச்சு? அந்த பாடத்த குடுத்து, மனிதன் என்பவன் எப்படி உருவானான்னு சொல்லி, மனிதன் என்பவன் எதனால ஆக்கப்பட்டான்? உடல், மனம், உயிர். அத தாண்டி ஆன்மா. அப்ப இந்த உடலை வந்துட்டு வளப்படுத்தணும்னா, அதுக்கு உண்டான பாடங்கள் என்ன? இந்த மனதை வளப்படுத்துறதுக்கு என்ன பாடங்கள்? இந்த உயிரை உயிரை வளப்படுத்த, அப்புறம் மனதை வளப்படுத்த, அப்புறம் ஆத்ம முன்னேற்றங்கள் அடையறதுக்கு உண்டான பாடங்கள். இந்த வகையில அப்படியே கொண்டு போயிட்டு, அடுத்து மனுஷன் வந்துட்டு எங்க இந்த ஒற்றை புள்ளியிலிருந்து, எந்த ஒற்றை சக்தியிலிருந்து தோன்றுனானோ, அதே ஒற்றை சக்தியில அடையறதுக்கு மனிதன் வந்து என்னென்னலாம் பின்பற்றணும்? யோக நெறிகள். அந்த யோக நெறிகள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்து, மனுஷன் வந்து எப்படியெல்லாம் தடைப்படுவான்? நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஐம்புலன்கள். ஐம்புலன்கள்ல அதனால வந்துட்டு தடைப்படுவான். "அஞ்சுல சிங்கம் அடவியில் வாழ்வன, அஞ்சும் பொய் மேய்ந்ததும் அஞ்சகமே புகும். அஞ்சின் உயிரும் எகிரும் அறுத்திட்டால், எஞ்சாது இறைநிலை எய்தலுமாமே" அப்படிங்கிற மாரி, இந்த எப்படி நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தி நம்ம வாழணும் அப்படிங்கிறது. அப்புறம் எப்படி சுத்தமா இருக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா யோகம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிர்றாரு. எப்படின்னா யோக நெறிகளை கைக்கொண்டு ஒழுகாத எந்த ஒரு மனிதரும், ஆன்மீகவாதியும், சமயவாதியும் கூடிய தன்னை வந்து தூய்மையில வந்து நிர்வகிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ மனுஷன் வந்துட்டு முதல்ல தூய்மை ஆகணும்னா, உடல பலப்படுத்தி, பிராணாயாமங்கள் போன்ற பயிற்சிகள செஞ்சு மனதை வளப்படுத்தி, உயிர வளப்படுத்தி, அதுக்கப்புறம் தியானம் செஞ்சு மனதை இப்படி படிப்படியா குடுத்துட்டு நம்ம கொண்டு போறாருங்கய்யா. ஸ்ரீ அதே குரு. மாரி இப்ப நீங்க சொன்ன மாரி குருதேவர் வந்து அந்த மூலம் அங்கருந்து தான் நமக்கு எங்கேயுமே நமக்கு சந்தேகம் வந்துராத அளவுக்கு அறிஞர் யோகத்துல உடம்ப ஆரம்பிச்சு, சமயங்கள், வேதங்கள் என்ன சொல்லுது, உபநிஷங்கள் என்ன சொல்றாங்க, மகா தரிசனங்கள் நம்ம பார்த்தோம். மெய்ஞான மகா தரிசனங்கள்ல சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷியம், பூர்வ மீமாம்சம் அதெல்லாம் பார்த்துட்டு, சித்தர்கள் திருமூலர் என்ன சொல்றாரு, சிவவாக்கியர் என்ன சொல்றாரு. அப்ப யோகத்துறை சார்ந்த என்னென்ன விஷயங்கள் யார் யார் என்ன சொல்றாங்க, எங்கேயுமே போய் நம்மளுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு. குருதேவர் வந்து அவருக்கு ஞானோபதேசம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாராம்.
எங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர எங்கெல்லாம் போய் நூலகம் இருக்குதோ அங்க போய் உன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்காத அளவுக்கு இதுல இருக்கிற எல்லா நுட்பங்களையும் நான் சொல்லிட்டேன். இனி நான் ஒரு சுதந்திர பறவை அப்படின்ன மாரி குருதேவர் வாய்மொழியா அத கேட்டு வச்சுக்கினார். ஆனா நமக்கு அத முழுசா ஒரு பாடத்திட்டமா 60க்கும் மேற்பட்ட நூல்கள குடுத்துட்ட போது எல்லாம் இதுக்குள்ளயே இருக்குது. இது ஒரு ஞான ஆமா. கடலா இருக்குது. ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்துல குருதேவரோட நூல்கள் ஒரு ஞான கடலா. அதுல இல்லாத விஷயங்களே இல்ல. இப்ப நம்ம ஒரு யோகத்துறை சார்ந்த எந்த கேள்வி வேணாலும் நம்மிடம் நம்ம யார் வேணாலும் கேட்கலான்றத நம்ம தைரியமா சொல்லலாம். பாடத்திட்டம் படிச்சு முடிச்சுட்டு போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லுற அளவுக்கு இந்த பாடத்திட்டத்த குடுத்திருக்கிறார். அதே மாரி யோகாசனம் என்பது நெறைய பேர் நெனைக்கிறாங்க, ஒரு 60 வயசுக்கு மேல பண்ணிக்கலாம்ப்பா. இந்த பாடத்திட்டம், ஞானம் இதெல்லாம் 60 வயசுக்கு மேல பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம யோகாசனம் பண்றவங்க வந்து இல்லறத்துல இருக்கிறவங்க, குடும்பத்தோட இருந்தவங்களுக்கெல்லாம் எதுக்கு? இப்ப கூட சில வீட்ல வந்து சின்ன பசங்க யாராவது யோகால ஆர்வமா இருந்தா, வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு பதறி போறாங்க, பயம் வந்து போகுது. அப்படி இருக்கும்போது, அதுக்கு நீங்க உங்களோட கருத்து என்ன மணிகண்டன்? இல்லையா, இது வந்து யோகாங்கிறது குழந்தைகள் முதலே வந்துட்டு பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு குருதேவர். ஏன்னா, எல்லாருமே போடக்கூடிய ஆசனமான தலையாய ஆசனமான பத்மாசனத்துல ஆரம்பிச்சு, படிப்படியா வந்துட்டு குழந்தைகளுக்கே வந்துட்டு மூச்சு பயிற்சிகள் இருக்கு. பாலத்வைதாங்கிற ஒரு பிராணாயாம பயிற்சி இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சா தான் ஆனா அந்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி ஆசனங்கள். ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், அது கைவசமானது மன ஒடுக்கம், பேசு நெறி இதில் மேலும் இல்லை, பிள்ளை வயசிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப குழந்தைகள் முதல்ல வந்துட்டு இந்த யோகத்த பயிலலாம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல நெறைய செஷன் எடுக்குறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எப்படி படிக்கிறது? எப்படி வந்துட்டு நினைவாற்றல அதிகப்படுத்துறது? அது மாரி. ஆனா இது யோகத்துக்குள்ள வந்தாலே இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சு போது. அதுக்கு அடுத்தது தாண்டி வயது வந்து முதிர்ந்து 60, 70 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கத்துக்கணுன்றது இல்ல யோகாசனம். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே எப்படி வந்துட்டு இந்த நிலைய அடையலாம்ன்றது தான் இந்த பாடத்திட்டத்தோட சாராம்சமே அதுதான். குருதேவர் வந்துட்டு இத பாடத்திட்டமா குடுக்கல. வாழ்ந்துட்டு அத செஞ்சுட்டு போயிருக்காரு. தன்னுடைய பணியையும் பார்த்துக்கிட்டு, பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு, அந்த நேரத்துல வந்துட்டு இவ்ளோ புத்தகத்த எழுதி, இந்த யோகத்த வந்துட்டு இந்த உலகத்துக்கு குடுத்துட்டு போயிட்டு, அத நிரூபிச்சுட்டே போயிருக்காருங்க. ஸ்ரீ குருவே நம. அதனால வந்து இது வந்து இவங்களுக்குன்ற பாடம் இல்ல. நம்ம எவ்ளோ சீக்கிரமா இத வந்துட்டு நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோமோ, அதுதான் இதுல வந்துட்டு நன்மை குடுக்கக்கூடிய இதுவா இருக்கும். நீங்க இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க சொன்ன மாரி, நமக்கு ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோல் வேணும். ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும். ஏன்னா, இப்ப எல்லாமே சுற்றுச்சூழல்ல கூட வந்து எல்லாமே நமக்கு காற்றாகட்டும், நீராகட்டும், உணவாகட்டும் எல்லாம் மாசுபட்டு இருக்குது. இப்போ உடல் ரீதியாவே நமக்கு பெரிய ஒரு ஆரோக்கியம் தேவைப்படுது. உள்ள அந்த இம்யூனி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா பில்டா தேவைப்படுது. அத தாண்டி மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டுறோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் சரி, குழந்தைகள்லேருந்து எல்லாருமே மனம் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ மன ரீதியாவும் நமக்கு ஒரு பெரிய அதாவது இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும், இதுதான் நடக்கும்னுலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. எது நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோபலத்த ஒரு கலை குடுக்குதுன்னா, அதுதான் உண்மையான கலையா இருக்கும். அதுதான் என்ன ஆமா. பொறுத்தவரைக்கும் நாம் செய்கின்ற யோகாசனல மூச்சு பயிற்சி அன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, அ அன்றைய தினத்த நாம ஜெயிச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது அன்றைய தினத்த ஜெயிச்சுட்டோன்ற வார்த்தைய நம்ம வெறும் வாய்மொழியா இல்லாம, அத செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் அந்த மனோபலம் அப்படி இருக்கும். என்ன நடந்தா இன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்ற அந்த மனோபலம் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும், இன்னைக்கு இருக்கிற ஆண்களோ, பெண்களுக்கோ அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மனோபலத்த குடுப்பது தான் யோகம். நீங்க சொன்ன மாரி எவ்வளோ சீக்கிரம் இத கத்துக்கிறோமோ, எவ்வளோ இந்த கலை நம்ம கிட்ட வந்துருதோ, நம்ம பாதுகாக்கப்பட்டவராயிட்டோம். பதஞ்சலி சொல்லுவாரு, "தினந்தோறும் பழகக்கூடிய யோக நெறிகளால் இஷ்ட தேவதைகள் தரிசனம் கிடைக்குதுன்றது." அதெல்லாம் அவங்க சாதாரணமா அந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு போயிடல. என்னமா அந்த கலைய அவங்க ஆழ்ந்து ஆழ்ந்து பழகி, தினந்தோறும் பழகக்கூடிய யோக நெறிகளால் இஷ்ட தேவதைகள் தரிசனம் கிட்டுதுன்னா, அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ ஆமா. அது என்ன இஷ்ட தேவதைகள்னா, மனோபலம் தான், மனோசக்தி தான். மனிதனுக்கு அந்த மனோபலமும், மனோசக்தியும் வந்துட்டுன்னா, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ருவார். அவர் ஒரு இளைஞனா இருக்கட்டும், ஒரு மாணவரா இருக்கட்டும், ஒரு விளையாட்டுத் துறையில இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல ஒரு 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 இடத்துல வேலை செய்றவரா இருக்கட்டும், அங்க என்ன மாரி வேலைகள் இருந்தாலும் அந்த மனோபலம் இருந்ததுன்னா, அத சிறப்பா செஞ்சுருவார். அப்போ வாழ்க்கையில வெற்றின்றது அவங்களுக்கு சாதாரணமா தேடி வந்துரும். இப்போ அதுதான் இப்ப நீங்க சொல்ற மாரி எவ்வளோ சீக்கிரம் இந்த கலைய நம்ப கத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதே மாரி அ இந்த இந்த பாடத்திட்டத்த வந்து இப்ப நம்ம முடிக்கிற தருவாயில இருக்கிறதால, இன்னும் இப்ப இந்த பேட்ச் முடிய போது 2வது பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கினே அவங்க வந்தாங்க அப்படின்னா, அடுத்த பேட்சோட அனௌன்ஸ்மென்ட்டையும் நம்ப சொல்லிடலாம் சீக்கிரம். அம் வேற என்ன மணிகண்டன், நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா இந்த இந்த உங்களுடைய பயிற்சி முறையில, நீங்க இந்த பயிற்சிய எடுத்துக்கினது பயிற்சிய பழகியிருக்கிறீங்க. நீங்க வந்து வெறும் பாடத்திட்டத்த மட்டும் படிக்கல. அதுதான் இங்க முக்கியம். நம்ம வெறும் புக்ஸ மட்டும் படிக்கல. இந்த ஆமா. பயிற்சி முறைகளோட இந்த நூல்கள படிக்கும்போது தான் அது முழுமை பெறும். சில பேர் என்ன பண்றாங்க, வெறும் பயிற்சி மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாரி பயிற்சி சரி பயிற்சி ரீதியா, உடல் ரீதியா சில பலன்கள் அடையறாங்க. ஆனா இத புரிஞ்சுகின்னு இதோட படிக்கும் பொழுதுன்ற அந்த நிறைவுன்றத பத்தி அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாங்க. ஏன்னா, பயிற்சி பண்ணி அடையக்கூடிய பலன் ஒரு பக்கம் இருக்குது. புத்தகத்த தனியா படிக்கும்பொழுது அது ஒரு பலனா இருக்குது. ஆனா பயிற்சி பண்ண பண்ண கூடவே இந்த புத்தகங்களையும் படிச்சுட்டு குருதேவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றது
அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா உடல் வந்துட்டு முதல்ல உடலோட இயக்கத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம செய்ற ஆசனங்கள் வந்துட்டு நம்ம உடம்புல எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன இயக்கங்கள் இருக்கு? ஆ "தத்துவம் கேள் என்மகனே 96 தகைந்த உடல்தனில் வர்ம முடிகளாகி மெத்தவிந்த மேனிதனில் ஆடுதப்பா மேவுகின்ற ஆதாரம் மாறும் என்பான் ஒத்ததொரு நாநரம்பு ஒத்ததொரு புருவநடு நாநரம்பு ஒரு நான்கும் மறுநான்கும் 16 ஆகி 10 வித வாயு 10 நாடிக்குள்ளே பகர்ந்துள்ள ரகசியத்தை பகிர்வேன் கேளுங்கிறார் குருதேவர். அப்ப உடல் உள்ள இவ்ளோ தத்துவங்கள் இருக்கு. 5 ஐம்புலன்களானது 5 பூதங்களால் ஆன இந்த உடம்பு இது. அம்மா தடாகை பிராட்டியார் சொல்றா மாரி, ஆ ஒரு பாட்டுல அழகா சொல்லுவாங்க. அ 5 5ஆ வந்துட்டு உடல வந்துட்டு இயக்கங்கள. 5ஓட 5 உறவாடும். 5ஓடு 5 உருவானதடி மற்ற 5ஓடு 5 அரசு ஆளுதடி மிஞ்சும் வினை பதிவாகுதடி மனம் புத்தியும் சித்தமும் கூடுதடின்னு. அப்ப இவ்ளோ ரகசியங்கள் இருக்கு உடம்புல. 10 வித வாயுக்கள் இருக்குன்றாங்க. 10 வித நாடிகள் இதெல்லாம் யாருக்கு தெரியும் ஐயா? அப்போ இப்ப நம்ம வந்துட்டு செய்யும்பொழுது, ஓ! இவ்வளோ நாடிகள் இருக்கா? இவ்வளோ நாடிகள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு குருதேவர் சுட்டிக்காட்டுறாரு. இடை, பிங்கலை, காந்தாரி, அஸ்தி, ஜீவன், பூசா, உசாஸ்வினி, அலம்புசம், ககுவா, சங்கினி, சித்தனி, வஞ்சரணி, தந்திரணி, அபூர்வனி 14 நரம்புகள் இருக்கு. அப்போ இத தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்துட்டு ஒரு பயிற்சிய பண்ணும்பொழுது, அதோட வந்துட்டு, ஓ! இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு செயல்பாடு ஏற்படுது. உடம்புல இந்த உறுப்புகள் இருக்குது. அது மாரி உணவின் தத்துவங்கள் இப்படி இருக்கு. 6 ஆதார கமலங்கள் இருக்குதுன்றாங்க. இது வந்துட்டு இந்த வகுப்புக்கு வர்றது வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆங்கைங்கிற ஒரு ஆதார கமலங்கள். ஆனா இதெல்லாம் வந்துட்டு பாழ்பட்டு கிடக்குது. இத வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முன்னேற்றம்னா யோகம் தேவைப்படுது. 6 இப்ப இந்த மனைகளும் 6 ஆதார கமலங்கள்ன்னும் போது, ஆதார கமலங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஆதார கமல் பேர் தெரிஞ்சுன்னது. ஆனா அந்த ஆதார கமலங்கள் என்ன? தூக்கங்கள். நம்ம கால்ல பெருவிரல்ல இருந்து ஒரு இடைகலை நரம்பும், இன்னொரு கால்ல இருந்து பிங்கல என்ற 2 நரம்பும் இடுப்புல வந்து ஒண்ணா சேர்றது தான் ஆதார கமலம்ன்ற நுட்பம் ஆமா. நெறைய பேர் தெரியாது. புரியுது. ஆதார கமலம் சொல்லுவோமே தவிர, நம்ம உடம்புல 72,000 நரம்புகள் இருந்தாலும், முக்கியமா இயங்கக்கூடிய 3 நரம்பு. இந்த 3 நரம்பு தான் ஒட்டுமொத்த நரம்பு இயக்கத்தை செயல்படுத்துது. அந்த 3 நரம்புகளுக்கு துரியப்படுத்துற ஆசனங்கள தான் நம்ம பண்றோம். அப்போ அந்த ம். இடையும், பிங்கலையும், சூஷ்மனாவும் ஒண்ணா சேர்ற இடம், சுழிமுனை சேர்ற இடம் தான் ஆதார கமல். நம்ம ஆமா. ஒவ்வொரு ஆசனங்களும் அந்த ஆறா கமலங்களோட தொடர்புபட்டு அது இயங்குதுன்றது ரொம்ப அது சிறப்பான விஷயம். ஆமாய்யா. அப்பதான் நம்ம இந்த ஆசனங்கள் செய்யும்பொழுது, எந்த ஆசனம் எந்த ஆதார கமலத்தோட தொடர்பு பட்டது? தொடர்பட்டது. ம். பிராணாயாமம் எந்த ஆதார கமலத்த தொடர்பு பட்டதுன்றதெல்லாம் நம்ம பாடத்துல வருது. அப்ப நம்ம அந்த புத்தகத்த படிக்க வேண்டியது இருக்குங்க ஐயா. இப்ப அ பயிற்சியா பொழுது நம்ம உணர்றோம். அதே புத்தகத்துல படிக்கும்பொழுது, ஓ! மூலாதாரத்துல இது செயல்படுது, சுவாதிஷ்டானத்துல செயல்படுதுங்கிறது ஒரு உணர்வு ஏற்படுதுங்க இல்லையா? அது இன்னும் ஒரு அபரிமிதமான ஒரு உடம்புல ஒரு சக்திய குடுக்குதுங்க ஐயா. நீங்க சொன்ன மாரி குருதேவர் வந்து தத்துவ விளக்கம்னு தனியா ஒரு நூல் எழுதி, அது முதுநிலை யோகத்துல நமக்கு வருது. நம்ம பார்த்துட்டோம். ஆ, இப்பதான் அத முடிச்சோம். அத 96 தத்துவங்கள் உடம்புல என்ன? இப்ப மூலாதாரம்னா 4 இதழ்கமலம்னா 4 வகையான வேலை என்ன? என்ன செய்யுது? அதே மாரி உடம்புல 96 தத்துவங்கள் இருக்குது அப்படின்றதும், சில சூட்சமமான விஷயங்கள்லாம் விஞ்ஞானத்தோட கருவிக்கு உட்படாது. அது மெய்ஞானிகளும், சித்தர்களும், தவபுருஷர்களும் நமக்கு சொன்னதா உண்டு. இப்ப நம்ப புருவ மத்தியில வந்து 4 நரம்புகள் இருக்குது. அந்த 4 நரம்புகள் ஒன்றா சேரும்போது சில அமிர்த கலைய சுரக்குது. அந்த அமிர்த கலைய சுரக்கணும்னா, நம்ம கும்பகத்துல செய்கின்ற பிராணாயாமம் நம்ம மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலி சக்தி எழுச்சி பெறும்பொழுது, அந்த ஆதார கமலங்கள பயணம் செஞ்சு இந்த 4 நரம்புகள் ஒண்ணா சேரும்போது அந்த அமிர்தம் சுரக்குதுன்றார் அழுகினி சித்தர். "சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய் வாத்து முத்துப்போல் அன்னமிட்டு முப்பொழுதும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனும்." இது என்ன இப்ப நம்ம நார்மலா பார்க்கிறவங்களுக்கு சம்பா அரிசியில ஏதோ சாப்பாடு செஞ்சு நெய் கலந்து சாப்பிட்டு இளைப்பாற சொல்றாருன்னு தோணும். இப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்துல வந்து படிக்கும்போது தான் அவர் என்ன சொல்றாரு, சம்பா அரிசிய சுவாசம்ன்றாரு. சமைச்சிருக்குன்றத பிராணாயாமம் பண்றாரு. இந்த பிராணாயாமத்தால நம்மளுக்கு மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற அந்த குண்டலி சக்தி ஒரு ஆதார கமலம் பயணம் பண்ணி புருவ மத்தியில 4 நரம்புகள் பிரிஞ்சிருக்கு. அது ஒண்ணா சேரும்போது ஒரு அமிர்த கலை சுரக்கும். அது சுரக்கும்பொழுது மனிதனை இளமையா வச்சிருக்கும். அதை தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று களைப்பாறேனும். இது பாருங்க. இது வந்து நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள வந்தா தான் நமக்கு விளங்கும். நம்ம ஆமா. மேலோட்டமா பார்க்க முடியாது. இந்த இந்த ப ப அழுகினி சித்தர் பயிற்சி பண்ணி அவர் அடைஞ்ச அனுபவத்த அதே பிராணாயாமத்த நாம பண்றோன்றது எவ்வளவு அற்புதமான விஷயம். மார்கழி மாசம் ஆரம்பிச்சு, கும்பகத்துல ஆரம்பிச்சு, புரட்டாசி வரைக்கும் நம்ம ஒரு நாள் பிராணாயாமம் நம்ம பண்ணோம். 1008 பிராணாயாமம் நம்ம பண்ணோம். அப்ப இது எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சுமத்த இயங்கணும்போது, தேவர் குடுத்த இந்த கல்விக்கும், இந்த ஞானத்துக்கும் திருமூலர் சொல்ற மாரி தான். அது "யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? யார் அறிவார் அவர் அகலம் நீளமும். பேரறியாத பெரும் பொருள். அதன் வேரறியாமல் விளம்புகின்றேன்." வேற ஒண்ணுமே பண்ணிட முடியாது. ஸ்ரீ குருவே நம. ஆமாய்யா. அதுவும் அந்த அற்புத சக்தி எல்லாம் வந்துட்டு சொல்லும்பொழுது குருதேவர் இந்த இந்த மனித வாழ்க்கைக்கு இந்த மனித வாழ்க்கைய எப்படி எளிமையா, எப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு போறதுக்கு உண்டான இது யோகா இதுவா எடுத்துக்கங்கன்னும் அழகா சொல்லிடுறாரு அப்படியே. நீங்க பெரிய அற்புத சக்தியோ, இந்த காற்றுல வந்துட்டு பறக்கிறதோ, நீர்ல மிதக்கிறதோலாம் இங்க எதுவுமே இல்ல. இந்த வாழ்க்கைய எப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு, இந்த இந்த ஜென்மத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு வடிவாக்கம் வந்து பண்ணிக்கணும் யோக நெறிகள கொண்டு.
அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாடத்த குடுத்துடுறாரு. உடம்புல எவ்வளோ இயக்கங்கள் நல்லா நடந்தாலும் கூட, என்ன பண்ண போறோம் கடைசியா? உடம்பு நல்லா இருக்கும்போது, மனசு நல்லா இருக்கும்போது, இத தாண்டி மனிதன் இங்க வேற ஒண்ணுமே இல்ல. பூர்வம் ஆமா. செய்த கர்ம பந்தங்கள அனுபவித்து தீர்த்துட்டு, புதுசா எதுவும் வினைகள் சேர்த்துக்காம போயிட்டோம்னா, இந்த ஜென்மம் ஒரு அற்புதமான ஜென்மம். அதுக்கு தான் இந்த பாடத்திட்டம் எல்லாமே. அது குடும்பத்தோட, இல்லறத்தோட, மனைவி மக்களோட வாழ்ந்து கொண்டு, இந்த உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பலகற்றும் கல்லாத அறிவில்லா. திருவள்ளுவர் சொல்ற மாரி, அப்ப இது எல்லாம் நம்ப சகஜமா சாதாரண மனிதர்களோட வாழ்ந்து கொண்டு இந்த ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையறதுக்கு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்த குடுத்திருக்காரு பாருங்க குருதேவர். அது நம்ம எங்கேயும் தேடி வேண்டியதில்ல. தினந்தோறும் ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணா, இந்த ஆன்ம முன்னேற்றத்த வருடம் நம்ம முடிக்கின்ற பிராணாயாமத்துல என்ன மாரியான ஆத்ம முன்னேற்றம் அடையறோன்றத நம்ம ஒரு வருடமும் நம்ம பார்த்துக்கலாம். அது உண்ம. அது வந்து என்ன சொல்றது? அதுதான் இந்த பாடம் வந்து எளிமையானது. அதே மாரி வரைமுறைப்படுத்தப்பட்ட பாடம். ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு பாடத்த நம்ம பயிற்சி பண்ணின்னு வரோன்றது தான் நம்மளுக்கு எந்த குழப்பமும் இல்ல. முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்ட்ரக்சர குருதேவர் பண்ணி குடுத்துட்டாரு. நாம என்ன பண்றோம்? இப்ப இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். நான் கூட இப்ப 2 வருஷம் கால பாடத்திட்டத்துல உங்களுக்கு என்ன சொல்றேன்? ஒரு நூலையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஆமா. அடிநிலை யோகத்துல உடம்பே உயிர்ன்னு ஒரு நூல் இருக்குதுங்க. இதுல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க படிங்க. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியுது. அது உள்ள இருக்கிற விஷயத்த நீங்க படிச்சு உங்க ஆர்வத்துக்கு ஏத்த படிச்சு வர்றீங்க. அப்போ அந்த அறிமுகத்துக்கு ஒரு 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 நம்மளுக்கு ஒரு வகுப்பு தேவைப்படுது. இந்தந்த நூல்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பிரம்ம உபநிஷம். 10,10,10,000 ஆண்டுகள் வாழ்ந்தது தபஸ்வி வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். அப்போ உண்ம. அது மாரி ஒரு நூல் இருக்குதுன்றது உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு பாடத்திட்டம் தேவைப்படுது. ராஜயோக சம்பூர்ண யோகாசனம் முழுமையான ஒரு யோக நூல் இருக்குதுன்றது சொல்றதுக்கு ஒரு பாடத்திட்டம் தேவைப்படுது. அப்போ அந்த பாடத்திட்டத்துல நம்ம நூல்கள அறிமுகப்படுத்துறோம். அதுல இருக்கிற சில விஷயங்கள எடுத்து சொல்றோம். அப்புறம் மேலும் அதுல ஆர்வம் இருக்கவங்க அத படிச்சுட்டு, என்ன இதுக்கு முடிவா அவங்க எடுத்துன்னு போறது என்னன்னா, அந்த 2 வருஷம் பாடத்திட்டத்துல, கத்துக்கின இந்த யோக நெறிகள எக்காலத்த கொண்டும் விடக்கூடாது. நம்ம ஆமா. கிட்ட கிடைச்ச ஒரு கலை, இது ஒரு பொக்கிஷம். நம்ம நாட்டினுடைய பெரிய ஒரு பொக்கிஷம். இத வந்து நம்ப தினந்தோறும் காலைல எழுந்து குளிக்கிறோம், பல் விளக்குறோம், சாப்பிடுறோம். அந்த பழக்கத்துல தினந்தோறும் எழுந்து காலைல யோகா பண்ணணுன்றது நம்மளோட பதிவுகள் ஆழமா பதிவாகணும். இதுதான் அந்த 2 வருஷ பாடத்திட்டத்தினுடைய ஒரு முடிவு. அப்போ அத நமக்குள்ள எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நூல்லையும் குருதேவர் வந்து யோகத்துறைய, யோக விஷயங்கள எடுத்துன்னு வந்து குடுத்து, அது என்னமா நம்மள பில்ட் பண்றாருன்றது ரொம்ப அற்புதம். அப்போ யோகன்றது ஒரு பழக்கமா நமக்கு வந்துட்ட போது அவன அசைக்கவே முடியாது. காலையில ஆமா. எழுந்து எந்த தடைகள் வந்தாலும் காலைல அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு ஒருத்தர் வெளிய போறாருன்னா, அன்றைய தினம் அவரது. அது வாழ்க்கை முழுதும் பண்ணிட்டாருன்னா, வாழ்க்கையே ஜெயிச்சுட்டாரு அவரு. அன்றைய ஜெயிச்சிட்டாரு. தினத்த ஜெயிச்ச மாரி வாழ்க்கைய ஜெயிச்சுட்டார். இதுக்கு நமக்கு வந்து நாம்பலாம் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு 3 வருஷமா பழகின்னு இருக்கிறீங்க. நானும் ஒரு 16 வருஷமா இத பழகின்னும்போது, நாம்ப பெற்ற அந்த விஷயத்த எதிர்காலத்துக்கு நம்ம குடுக்குறோம். இந்த குடுக்கணும். அனுபவத்த நம்ப அடையறோம். இத நம்ப சொல்றோம். இதுக்கு தான் இந்த பாடத்திட்டம், இந்த YouTube சேனலு, இந்த கலந்துரையாடல் இது எல்லாம் இதுக்கு தான். இது எனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சது காமிக்கிறதுக்கு இல்ல. இந்த யோக நெறிகள நாம பழகி இவ்வளோ பலன்கள் அடையறோம். இதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்குது. இதனால் பல பேர் பலனடையும். குருதேவர் சொல்லுவார், "எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் நினைக்கிறியோ, அங்கெல்லாம் இந்த யோக விதைகள நடு." இப்போ உங்ககிட்ட பேசின்னு இருக்கும்போது, அட அந்த நல்ல நிலத்துல ஒரு விதைய நட்டுக்கிறோன்ற உணர்வு எனக்கு இருக்குது. ஸ்ரீ குருவே நம! ஸ்ரீ குருவே நம! ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஒவ்வொரு பாடத்தையும் வந்துட்டு நம்ம யோகிகள் காலத்துல வந்துட்டு ஒரு நேர்முறை பாடமா தான் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாரி. ஆனா வந்துட்டு எந்த பாடத்திட்டமும் அவங்க குடுத்துட்டு போல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியான ஒரு பயிற்சிகள குடுத்துட்டு அப்படி நடந்துகிட்டு இருந்த பாடங்கள். அடுத்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது நீங்கலாம் வந்துட்டு குருதேவர் கிட்ட நேரடியா போய் கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படி கத்துக்கும் பொழுது வந்துட்டு குருதேவர் எங்க இருக்காரோ அங்க தேடி போய் ஆசிரமத்துல உட்கார்ந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேற வேற மாநிலத்துல வேற வேற இடத்துல இருக்கிறவங்கலாம் போய் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கூட வந்துட்டு எளிமையாயிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே வீட்டுக்குள்ளேயே இந்த யோக பாடம் வருதுன்னா, அது குருதேவரோட ஆசைகள் தான். இது வந்துட்டு எங்கெல்லாம் வந்து நல்ல நிலங்கள் இருக்கிறதோ யோக விதைய இடணும்னு சொன்னார் இல்லீங்களா? அது வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதுன்னா, அது குருதேவரோட ஆசையால தான். நம்ம கண்டிப்பா, YouTubeலயே உட்கார்ந்துகிட்டு இத கத்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அத வந்து பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான். கண்டிப்பா. ரொம்ப அற்புதம் மணிகண்டன். ரொம்ப முதல் முதல் டிஸ்கஷன் தான் இது. முதல்ல இன்னைக்கு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி வந்துக்குதுன்னு பார்ப்போம். ஆ ம். நிச்சயமா இந்த மாரி நம்ம பல பதிவுகள் போடணும். குருதேவரோட நூல்கள் நீங்க நடுவுல பேசும்போது ஞானக்குருத்தி கும்மி பாடல்கள்லாம் சொன்னீங்க. திருமூலருடைய பாடல், தத்துவ விளக்கத்துலருந்து ஒரு பாடல் அந்த அது சுரூபசார தத்துவம். சம்மியிலிருந்து ஒரு பாடல் ஆமா. சொன்னீங்க. விபச்சார சம்பந்தம். சுரூபசார சம்மியிலிருந்து. அப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுறதுக்கு. இந்த ஞான பொக்கிஷமா இருக்குது. நம்மகிட்ட ஞான சமுத்திரமா இருக்குது ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்துல. அத எடுத்து நம்ம நெறைய விஷயங்கள் பேசணும். முக்கியமா அம்மை தடாகை பிராட்டியார். அது பெண்கள்லாம் வந்து யோகத்துறையில வளர்ந்து வரலாமா? பெண்கள்லாம் ஆத்ம முக்தி அடையலாமான்ற ஒரு இடத்துல இருக்கும்போது, திருமூலர், சிவவாக்கியர், மகரிஷி வியாசர் சொன்ன பகவத்கீதை எல்லாத்தையும் சாராம்சமா ஒரு 44 பாட்டுல குடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஆமா. விஞ்ஞானம் எவ்ளோ விஷயங்கள சொல்லுது, பேசுது. கருந்துளை பற்றியும், உலகின் தோற்றத்த பற்றியும். ஆனா கருந்துளைய பற்றி பல மெய்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கருந்துளையை பற்றி இன்னைக்கு விஞ்ஞானம் பேசாத சில விஷயங்கள அந்த அம்மா பேசிட்டு போயிருக்கிறாங்க.
4 வளையமிட்ட வட்டமடி அதில் 4 வகை ஜீவனும் வாசமடி சால நடுவினில் நாயகனாய் சுத்த சக்தி இருள் அரசாளுதடி. எந்த விஞ்ஞான அறிவு எந்த கருவியை வச்சுக்கினாங்க? மனமே கருவி. இந்த யோகா அனுஷ்டானங்களே அவளுக்குள்ள இந்த சக்திகள். இந்த பிராணாயாமம் தியானம் சமாதியில அவங்க அடைஞ்ச அந்த நிலைகள் 4 வளையமிட்ட வட்டமடி அதில் 4 வகை ஜீவனும் வாசலடி. அப்போ 4 வளையம் நம்ம கருந்தொலையை சுத்தி 4 வளையம் எது இருக்குது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுதா, நாளைக்கு சொல்லுமா? நான் சொல்லாது. ஆனா நம்ம மெய்ஞானிகள் அதை சொல்லிடுறாங்க. இது என்ன 4 வளையம், மரணத்துக்கு அப்புறம் அந்த 4 வளையத்தை போய் எல்லாம் என்ன அடையறாங்க, எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்குது. இதை பற்றிலாம் நாளைக்கு நம்ம உலகத்துக்கு சொல்லணும். இது குருதேவரோட எண்ணம் தான். குருதேவரோட முழு குருதேவரோட எண்ணம். இது எப்படி போய் சேரணும், உலகத்துல இது மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இவ்வளவு பாடத்திட்டத்தை நம்ம கொடுத்துட்டு போய்கிறார். அதனால வருகின்ற காலங்கள்ல நிறைய டிஸ்கஷன், நீங்க மட்டும் இல்லாம நம்ம முதுநிலை யோகம் முடிக்க போற முதுநிலை யோகிகளோட எல்லாரோடையும் கொஞ்சம் டிஸ்கஷன் வச்சுக்கணும். இன்னைக்கு உங்களோட கலந்துரையாடினது ரொம்ப நிறைவா இருந்தது. இது எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு கலந்துரையாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ குருவே நம. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஸ்ரீ குருவே நம. எங்கெல்லாம் வந்துட்டு நல்ல நிலங்கள்ல வந்துட்டு யோக விதிகளை இடக்கூடிய அந்த பயணத்தை வந்து நீங்க ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் அது வந்துட்டு தகும். இதை வந்துட்டு பயன்படுத்திக்கணும். பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் வந்துட்டு பயன்படுத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் குருதேவர் சொல்லியிருக்கிற மாதிரி யோக நெறிகளை வந்துட்டு வழுவாமல் கை கொண்டு பழகி அதுல தூய மனதோடு தன்னுடைய சந்ததியினருக்கும் வந்துட்டு பின்னாடி இருக்கிற மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த வகையில தான் நீங்களும் வந்துட்டு இந்த யோகம் வந்து எப்படியாவது போய் சேர்ந்துடணுன்ற ஒரு ஒரே எண்ணம் தான். கட்டணமோ எந்த ஒரு இதுவுமே இல்ல. எப்படி போக சேரும்ன்றது தான் உங்களோட எண்ணமா இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த யோகத்தை கத்துக்கணும்னு சொல்லிட்டு குருதேவரை பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீ குரு. குருதேவரோட சித்தம் அற்புதம். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலோட எல்லாரும் இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ